ஹாய். நான் வந்து பெருசாக அனிமே பார்க்க மாட்டேன். ஆனால் என்னோடய அனிமே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனிமே வந்து ஒரு ஆளே மாற்றிரும், உங்களை ஒரு நல்ல பர்சனாக ஆக்கிரும், உங்களுக்கு அனிமையில் சில பல கேரக்டர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ரொம்ப பார்த்து அட்மையர் ஆகிடுவீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய ஹைப் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் பொதுவாக இப்போ வரைக்கும் அனிமைலாம் பார்த்ததில்ல. 1-2 பார்த்துருக்கேன், அது நல்லா தான் இருந்திருக்கு. அதனால் சில டெக்னிக்ஸ், ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறது இதில் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். நிஜமாகவே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும் இதெல்லாம். அந்த மாதிரி டெக்னிக்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து கைசன்னா ட்ரைங் டு இம்ப்ரூவ் 1% எவ்ரிடே. நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிறதோட நாளைக்கு இது நம்ம இப்போ இருக்கிறதோட 1% ஒரு கொஞ்சோண்டு பெட்டராக இருந்தாலே நம்மளுக்கு போதும். எடுத்த உடனே நான் நாளைக்கே வந்து பெரிய நல்லவனாக மாறிடும் அப்படின்னு நினைக்காம, நாளைக்கே இதை விட கொஞ்சம் பெட்டராக அப்படின்னு யோசிக்கிறதா கைசன். நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, நான் வந்து பொதுவாக பண்ணுற தப்பு என்னன்னா, நான் என்ன பண்ணுவேன், கரெக்டாக டயட்டில் இருக்கேன், இல்லை எதனா வெயிட் லாஸ் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணுறேன்னா அடுத்த நாளே என்ன பண்ணுவேன், பயங்கரமாக ரன்னிங் போக ஆரம்பிச்சிடுவேன், ஜாகிங் போக ஆரம்பிச்சிடுவேன், டயட்டு மாற்றிடுவேன், எல்லாமே ஒரே நாளில் அப்படியே ஒரு டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிடுவேன். அது கரெக்டாக ஒரு 2 நாள் தான் நினைக்கும். அதுக்கு மேலே திருப்பி பழைய மாதிரி ஆகிடுவேன். திருப்பி பழைய மாதிரி நல்லா சாப்பிட்டு டூ கொண்டுட்டு அப்படி சுற்றிட்டு வரும். இதுதான். ஒரு வேளை நான் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் கிராஜுவலாகவே போயிருந்தேன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் 1%. ஒரு நாள் வந்து இட்லி சாப்பிடாம அதுக்கு ஹெல்த்தியராக எதனா ப்ரோட்டீன் ஷேக்கு இல்லை எதனா சாப்பிட்டு இருந்தேன்னா மேபி சஸ்டைன் பண்ணியிருப்போம் போல். அதுதான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு. இப்போ செகண்ட் விஷயம் என்னென்னா ஷோஷன். இது வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் தான். பிகினரோட மைண்ட் செட் எப்படின்னா, நம்மளுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கக்கூடாதான். நம்மளுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறது இல்லைனா வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஈகோ வருதோ அன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ணுறது நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இது சொல்கிறது எவ்வளோதான். நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, நம்ம எது வேணால் கற்றுக்கிறதுக்கு நம்ம மைண்ட் ரொம்ப ஓப்பனாக இருக்கும். இவ்வளோதான். இது சின்ன ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட்டு தான். இந்த ஷிஃப்ட்டை நீங்கள் உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்துட்டாலே பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சரி, நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கும் சரி, உங்கள் லைஃப்பில் நிறையா வேஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து கார்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றுமே இல்லை. டு ஹாவ் பேஷன்ஸ், டிக்னிட்டி அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் டியூரிங் டிஃபிகல்ட் டைம்ஸ் வித்தவுட் கம்ப்ளைனிங். இது வந்து ஜாப்பனீஸ் டெக்னிக் தான். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 2011 ஜப்பானில் ஒரு பயங்கரமான எர்த்குவேக் வரும்போதுலாம் அந்த மக்கள் பெருசாக அதை அவ்வளோ ஹியூஜ் லாஸஸ் அவ்வளோ இருந்தாலுமே அவங்க அதை பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அவங்களோட செல்ஃப் கண்ட்ரோல்னாலையும் அவங்களோட மைண்ட் செட்னாலையும் அவங்களால அதுலேருந்து கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலுமே அவங்களால அதுலேருந்து மீண்டு வர முடிஞ்சுது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்பிள் எதனா ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா, அதில் வந்து ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ஐயோ என்னடா இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாமல் ஒரு மாதிரி காம் அண்ட் கம்போஸ்டாக, சரி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓகே இந்த எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டோம் பரவாயில்ல, இதில் வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் மட்டும் நம்ம இதை கற்றுட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆனதை நினச்சி நம்ம வருத்திட்டு கண்ட்ரோல் பண்ணாமல் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறத விட நம்ம கொஞ்சோண்டு யோசித்து பார்த்து நெக்ஸ்ட் எக்ஸாமில் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க தட் இஸ் காமன். இன்னொரு விஷயம் எக்ஸாம்பிள் தான், பேம்பூ ட்ரீலாம் பார்த்தோன்னா அது வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு ஒன்றுமே வளராது மேபா. ஏன்னா அந்த ட்ரீ வந்து அதோட ரூட்ஸை வளர்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த ரூட்ஸ் வளர்ந்ததுக்கப்புறம் பயங்கர ட்ரீயோட அடிவாரம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ட்ரீ வளரும் போது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கார்மெண்டில் வந்து அந்த ரூட்ஸ் வளர்கிறதுக்கு டைம் எடுத்ததில்ல, அதுதான் கார்மெண்ட். ஐ திங்க் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல். இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். அதில் நீங்கள் எதனா ஒன்று எடுத்தால் கூட அது போதும். அதை ஒன்று எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு காலப்போக்கில் ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும் நம்ம லைஃப்பில். ஸோ பாய். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ.